பிடிசி நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னடா ஒன்றுமே அமைதியாக போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு சூறாவளி மாதிரியும் ஒரு புயல் மாதிரியும் வந்துட்டு எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சஸ் பிடிஎஸ் என்ன தான் வந்து ஒதுங்கி மிலிட்ரியில் இருந்தாலும் இப்போ எக்கச்சக்கமாக குமிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த வயசில் வந்து சுகா வந்து ஆல்கஹால் அண்ட் ட்ரிங்கிங் பார்த்துருப்பீங்க. அண்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸை பற்றி எந்த பேடும் எந்த விஷயங்களும் வராது, வந்தாலும் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கிளியராக இருக்கும். பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா ப்ரூஃபாக அவங்களே வந்து மாட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்து ப்ரூஃப்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை ஃபேக்குன்னு சொல்ல முடியல. ஸோ நடந்து என்ன கேட்டால் அவங்க எல்லாருமே இருக்கும் சுகா வித் ஆல்கஹால் ட்ரைவ் பண்ண அந்த விஷயமும் அண்ட் ஆரம் வந்து அந்த இஷ்யூ சைடில் போயிட்டுருக்கும். பட் இப்போ என்ன வந்துட்டு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் என்ற ஒரு பர்சன் அவரோட லைவ் டெலிவிஷன் ஷோவில் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக்கிங் பண்ணிட்டு காணப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பர்சன் வந்திருக்கு. சிம்பிளாக ஒருத்தர் சொல்கிறோட ஜங்குக்னே சொல்லலாம். ஸோ அவரோட டெலிவிஷன் ட்ராவல் ஷோவில் தான் பண்ணி மாட்டியிருக்காரு. இதனால் எக்கச்சக்கமான ஹேட்ஸ் அவருக்கு மட்டும் இல்லை பிடிஎஸ்க்கு கிடச்சிட்ருக்கு. இவங்களாம் ஐடியலாகவே இருக்க வந்து ஒரு வேர்த்தியான பர்சன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ உண்மை என்ன தான் ப்ரோ பஞ்சாயத்து வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அது மாதிரி இது மாதிரி எல்லா பிடிஎஸ் நியூஸ்க்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் பிடிஎஸ் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு உண்மையான ஒரு டீனேஜராக ஒரு ஜென்ரலாக ஒரு யங்ஸ்டேஜ் ஒரு பையனா ஹோல் ஹார்ட்டட்லி பிடிஎஸ் ஃபேனா இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அது மாதிரி பிடிஎஸ்க்கு மறக்காமல் லவ் காட்டுறாங்கள லைக் வளர்த்திக்கோங்க. ஸோ நடந்த சம்பவம் தான் என்ன ப்ரோ அப்படி என்ன கலங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகாவை பற்றி தெரியலாம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அப்படி தான் இன்சூரன்ஸ் போயிட்டுருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜங்குக்கை பற்றி கேட்டிங்கன்னா இப்போ நான் என்னான்னு சொல்கிறது, சரி தலைவனும் ஜிமினும் வந்து வேறு லெவல் ட்ராவல் ஷோ கொடுத்துருக்காங்க. அது தலைவனுக்கு அடி வரப்பட்டிருக்கு. அதை பற்றி என்ன வரப்போதோ ஏது வரப்போதுன்னு கவலைப்பட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமாக காத்துட்டு இருந்தா, அதெல்லாம் வேணாம் நீ அதுக்கு முன்னாடி இதை பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லீக் ஆகி வந்தது தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ராவல் ஷோவில் அவர் பார்த்திங்கன்னா லைவாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து லீக் ஆகி வந்திருக்கு. நடந்தது என்னதான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரைலர்ஸ் வந்துச்சுல, அதில் ஒரு கிளிப்பில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பெட்டில் படுத்திருப்பார், ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு. ஸோ அங்கே என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பொருள் மாதிரி கையில் வச்சுட்டு அடிக்கடி வாயில் கொண்டு போயிட்டு இறக்கிட்டு இருப்பார். ஸோ அது கிளியராக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னவாக இருக்குன்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் கிளியராக புரிஞ்ச விஷயம் என்னென்னா அது ஒரு வேப், அதாவது எலக்ட்ரானிக் ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இது கிடையாது ஜங்குக் ஸ்மோக் பண்ண மாட்டார் அப்படிலாம் நம்மளால் பேசவே முடியாது இந்த இடத்துல ஹேட்டர்ஸ்கிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடியுமே பார்த்திங்கன்னா வந்து கையும் காலமாக ஜங்குக் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல மாட்டிருக்காரு. இங்கே மட்டும் கிடையாது, வீவர்ஸில் மாட்டிருக்காரு அண்ட் வீலைவில் மாட்டிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்எல்ல போய் ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க ஒரிஜினல் வீடியோ வந்துச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் அவர் ஸ்மோக் பண்ண மாட்டான்னு சொல்லவே முடியாது. ஸோ வந்து ஏற்றுப்போம், எல்லாரும் பர்சனல் லைஃப்லையும் பல விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுதான் நானும் சொன்னேன் நிறையா பேர்கிட்ட, அது பர்சனல் லைஃபே அவங்க தான் ஐடியலாக இருந்தாலும் அவங்களுக்கும் தனி வாழ்க்கை இருக்குல்ல, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அதை ஜெல் பண்ணுறதுக்கு ஜாலி பண்ணுறதுக்கு ஸ்மோக் பண்ணுவாங்க, அது வேறு மேட்டர் தான் அவங்க பர்சனல் லைஃபு. பட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, ஓகே உங்களால் கரெக்டு தான், பர்சனல் லைஃப் இருக்குது தான், தப்பு இல்லை. பட் அதை வந்து அவர் வீட்டில் பண்ணியிருக்கோம். இது மாதிரி லைவ் டெலிவிஷன் ஷோவில் பண்ணது என்ன தப்பு, ஒரு இது குத்தமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேட்டர்ஸ் எக்கச்சக்கமான கேள்வி வந்து கிளப்பி விட்டுருக்காங்க ஃபேன்ஸ்கள்கிட்ட. ஸோ இதுக்கு ஃபேன்ஸ் என்ன பதில் சொல்ல தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க கேட்குறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. முன்னாடியே பார்த்திங்கன்னா அவர் வந்து ரெஸ்டாரண்ட் டைமில் இல்லை தெரியாதனமாக யாரோ வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போயே நம்ம அதை ஃபேக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் வீடியோ ஒரிஜினல் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே அது பர்சனலாக பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ ஒரு லைவ் ஷோவில் வந்து இது மாதிரி உண்மையாக ஸ்மோக்கோட கையும் காலமாக மாட்டினதை வந்து ஃபேன்ஸ் என்ன சொல்லுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. நானும் அதே மாதிரி தான் முடிச்சிட்ருக்கேன் ஆஸ் அ ஃபேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் பர்சனலாக பண்ணியிருந்தால் பிரச்சனையே இல்லை. அவர் ஐடியல் வைஸில் சூப்பர் அண்ட் குட்டாக வந்துட்டுருக்காரு. நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு, நிறையா பாசிட்டிவ் கொடுத்துருக்காரு. பட் சின்ன நெகட்டிவ்னஸ்னால அவ்வளோ பேர் பாசிட்டிவ்னஸும் அழிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது மாதிரி விஷயம் வந்து வீடியோ லீக் ஆகி நிறையா பேர் மனசில் கஷ்டத்தையும் ஒரிசையும் கொடுத்துட்டு அதை தாண்டி வந்து ஃபேன்ஸ் வந்து ஏன்பா இப்படி பண்ணுற, உடம்பை கெடுத்துக்காதப்பா ராஜா, இதுக்கு அடிக்ட் ஆகலாம் பண்ணிக்கலாம், நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் உங்கள் மனசும் என்ன கேட்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையும் இதுக்கு வந்து ஹேட்டர்ஸ்க்கு பதில் சொல்லலாம், என்ன சொல்லிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு விடைபெறுவதான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா பை பை.